மோஸ்ட்லி டூர்லாம் யார் போவாங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் போவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆனுவல் லீவ் வரப்ப டீச்சர்ஸ் கம்யூனிட்டிலாம் அவங்களாம் சேர்ந்து ஒன்றா டூர் போவாங்க. அதானே உலக வழக்கம். ஸ்கூல் டூர் ஒன்று வருஷத்துக்கு கூட்டு போவாங்க. அப்புறம் காலேஜ் டூர் உண்டு. இப்படி தான் டூர் இருந்துச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஊட்டி கொடைக்கானல் வருஷத்துக்கு ஒரு தடவை மிடில் கிளாஸ் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கவங்க போவாங்க. அதுக்கு வருஷம் முழுக்க கனவு காணுவோம். அப்புறம் இது வரைக்கும் நம்ம பெருசா கேள்விப்படாத இடங்களுக்கெல்லாம் போயிட்டு போட்டோ போட்டு நம்மளை வெறுப்பேத்துறது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இவ்வளவு சுற்றுலாக்கள் தேவையில்லை என்று சொல்லுகிற ஒரு தரப்பும், அதிக சுற்றுலாக்கள் செல்வது அவசியம் அல்லது தேவை என்று சொல்லுகிற ஒரு தரப்புமாக இருக்கிறார்கள். ரெண்டு தரப்பு இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை டூர் போவீங்க? எங்கெல்லாம் போயிருக்கீங்க? இந்த மாதிரியா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இப்போ ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு 5-6 ட்ரிப் போயிருக்கேன். அப்படியா? லோக்கலில் பார்த்தீங்கன்னா மணாலி, அந்தமான், கேரளா ஒரு 2-3 வாட்டி. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. ஹனிமூனுக்கு மொரிஷியஸ் போயிருந்தோம். மொரிஷியஸ், அதுக்கப்புறம் ஹாங்காங், மக்காவ், அப்புறம் துபாய். நல்லா இருப்படா போடா. வருஷத்துக்கு 3 ட்ரிப் போவோம் சார். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாரின் ட்ரிப் போவோம் சார். என்னோட டார்கெட் வந்து 100 கண்ட்ரிஸ். ரொம்ப சந்தோஷம். ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னாலே நாங்க கிளம்பிடுவோம். காசு இருக்கு இல்ல அதெல்லாம் கிடையாது, கிளம்பி போயிட்டே இருப்போம். கொஞ்சம் இப்படி வாயா. நாங்க இது வரைக்கும் ஒரு 28 கண்ட்ரீஸ் டிராவல் பண்ணிருக்கோம். 28 கண்ட்ரீஸ். என்னப்பா சீனியர் மோஸ்ட் இங்க இருக்காங்களே. எவனா இருந்தா எனக்குடா. இந்த பொண்ணு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். ஆக்சுவலா நான் மீட் பண்ணதே ஒரு டூர்ல தான். எந்த ஊர்ல? நியூயார்க்ல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? அதிகம் வெளியெல்லாம் ரொம்ப இல்லை. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா தான் சார். ஓ, இது மாதிரி இப்போ வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை டூரு? ஒரு 20 வாட்டியாவது போயிடுவோம் சார். நீங்க என்ன டூரிஸ்ட் ஆபரேட்டரா இருக்கீங்களா? இல்லை சார். அதெல்லாம் இல்லைங்க. இல்ல கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு ஒரு டூர் இது. ஆமாம் சார். இல்லையா? ஆல்மோஸ்ட். எப்படி மேனேஜ் பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? பிஸ்னஸ் பண்ணிட்டு தெரிஞ்ச புள்ள வாங்க. டூருக்காக குழந்தை பிறப்பை தள்ளி போடணுமா? எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்காக நாங்க வந்து தள்ளி போட்டிருக்கோம். புரியுதா? அதோட முக்கியமான டிசிஷன் குழந்தை பிறப்ப நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம போஸ்ட் பண்ணணுமா? அது நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணணும். நாளைக்கு குழந்தை வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்கூலு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வி ஜஸ்ட் ட்ராவல். கரெக்ட்பா. இப்போ நான் வந்து ஒரு என்னோட பார்ட்னரோட வரும்போது நான் பிடிச்ச இடம்லாம் பார்க்கணும்னு அவங்களும் ரொம்ப நாள் எதுவும் யோசிச்சு வச்சிருப்பாங்கல்ல. புரிஞ்சதா? உடனே ப்ரெஷர் கொடுத்து உங்களை குழந்தை பெத்துக்கணும்னு சொல்லல. நீங்க இதுக்காக ஒரு சின்ன சின்ன ஆசைகளுக்காக என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. நம்மளுடைய லைஃபே அதுதான் சொல்றது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அது என்னோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். லைஃப்ல மேரேஜ் பண்ண குழந்தைங்கிறது வேண்டாமா? ஏன்டா? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த பட்டு லட்டிய திங்கிறியா? அத்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு